வணக்கம். வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கி 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகம் போட்டியிட கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் இரட்டை இலைக்கு வாக்குகள் கேட்டும் தமிழகம் முழுவதும் சுற்று சுழன்று வந்தார் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ இருக்கிறவங்க மாதிரி ஒரு கூட்டம் போட்டால் 3 நாளைக்கு வீட்டில் படுத்து தூங்குறாள் இல்லை, பகலில் ஷூட்டிங் நைட்டில் மீட்டிங் என்று 2 பக்கமும் சுற்றி சுழன்று வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு பக்கம் தான் மேற்கொண்ட சினிமா தொழிலுக்கான ஷூட்டிங், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மீட்டிங் என பரபரப்பாக சுற்றி சுழன்று கொண்டு இருந்தாருங்க. 24 மணி நேரமும் அவர் எப்போ தூங்குறாரு, எப்போ சாப்பிட்றாரு யாருக்குமே தெரியாதுங்க. கார்லேயே போயிட்டுருப்பார், கார்லேயே ட்ரெஸ் சேஞ்சு, கார்லேயே ஷேவிங், கார்லேயே சாப்பாடு என்று புரட்சித் தலைவருடைய வாழ்க்கை பரபரப்பாக சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டம். திருச்சியில் போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அந்த பகுதியில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தாருங்க. திருச்சியிலிருந்து அடுத்த பகுதிக்கு அவர் செல்வதற்காக அவர் பிரச்சார வேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிரச்சார வேன் வேகமாக போகுது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்களில், கிராமங்களாக இருந்தாலும் சரி டவுன் பகுதியாக இருந்தாலும் சரி, சாலை ஓரங்களில் காய்கறிகளை தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூறு கட்டி விற்பாங்க. கூறு கட்டி விற்பது என்றால் சாலை ஓரங்களில் காய்கறிகளை தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூறு கட்டி விற்பாங்க. இடையெல்லாம் இருக்காதுங்க, ஒரு 4 தக்காளி, குறைந்த அளவு எண்ணிக்கை கொண்ட காய்களையெல்லாம் கூறு கட்டி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோன்று ஒரு வயதான மூதாட்டி ஏழை தாய் அவர்கள் திருச்சியிலிருந்து திருவானைக்காவல் போகிற ரோட்டில் சின்ன கிராமத்தில் அந்த அம்மா காய்கறி கடை வச்சு கூறு கட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் பிரச்சாரத்திற்கு வேகமாக வந்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய வேன் அந்த ஏழை தாய் மூதாட்டி கூறு கட்டி வச்சு விற்பனை செஞ்சுருந்தாங்களா, அந்த காய்கறி மேலே ஏறி அந்த காய்கறி எல்லாமே சேதமடைஞ்சிருதுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த ஏழை தாய் மூதாட்டி திடுக்கிட்டு வாயடைத்து போய் நின்றிருந்த நேரத்தில் அந்த ஏழை மூதாட்டியினுடைய காய்கறி கூரையெல்லாம் சிதைத்து விட்டு சென்ற அந்த வேன் ரிவர்ஸில் வேகமாக வருது. ரிவர்ஸில் வேகமாக அந்த வேன்லேருந்து டகால்னு இறங்குறாருங்க புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். அந்த ஏழை தாயை பார்த்து, அம்மா நடந்ததுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், ஏதோ வேகத்தில் அவசரத்தில் போகும்போது நடந்து போச்சுன்னு சொல்லி அன்றைக்கு அந்த தாய்க்கு 200 ரூபாயை கொடுத்தார். அன்றைக்கு 200 ரூபாய் என்பது இன்றைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு சமங்க. ஆனால் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய திருக்கரங்களால் அந்த 200 ரூபாயை வாங்க மறுத்த அந்த மூதாட்டி, மவராசா உனக்கு தான் ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சு நாடாள வைக்க வேண்டும் என்ற முடிவில் நாங்கள் இருக்கிறோம், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, இதுக்கு போய் பணம் தரீங்களேன்னு கேட்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் இந்த ஏழை மூதாட்டியுடைய கண்ணீரை துடைத்து விட்டு, அது அப்படி இல்லைம்மா, உங்களுடைய பொருள் சேதமாயிடுச்சு, அதுக்கு உரிய தொகையை தருவதுதான் சரியாக இருக்கும் என்று கூறி அந்த ஏழைத்தாய் வேண்டாம் என்று மறுக்க அந்த ஏழைத்தாயுடைய கரங்களிலே அந்த 2 100 ரூபாய் தாள்களை திணித்து விட்டு திரும்ப அந்த வேலை அதே வேகத்தில் ஏறுறாருங்க, பிரச்சாரத்துக்கு போறாரு. இப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சி அரியணையில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை எடுத்து கூறி இந்த காணொலி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.